அதோட வளையல் கூட பிரேஸ்லெட் மாடல்ல போடுறதுதான் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். செயின்ல கூட அவளுக்கு விதவிதமா பெண்டன் போடுறதுதான் பிடிக்கும். அதே மாதிரி அவ என்னென்ன பெண்டன் போட்டுட்டு வரான்னு பாக்குறதுக்கே காலேஜ்ல ஒரு பெரிய குரூப்பே சுத்திட்டு இருக்கோம்னா பாத்துக்கோங்களேன். பொதுவாவே பொண்ணுங்களுக்கு ஹை ஹீல்ஸ் போட்டாதான் பிடிக்கும். ஆனா நம்ம தர்ஷினிக்கு ஹை ஹீல்ஸ் சுத்தமா பிடிக்காது. இவ செம்ம ஃபுட்டி தான். எல்லா வகையான ஃபுட்டுமே அவளுக்கு பிடிக்கும். படிப்பை பொறுத்த வரைக்கும் பயங்கர கெட்டி. உங்க அளவுக்குலாம் எனக்கு தெரியாது இந்த. சரி தர்ஷினி, நான் கிளம்பட்டுமா? சரி இந்தர். என்ன தர்ஷினி, உன்னை பத்தி அவ ரொம்ப நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கான் போல. பேசாம நீ இந்தரி கல்யாணம் பண்ணிருந்தா உன் லைஃப் பெட்டரா இருந்திருக்கும்ல. இது எல்லாமே தெரிஞ்சிருக்கு. அதுவும் இல்லாம மேத்தமேட்டிக்ஸ்ல டவுட்டையும் கிளியர் பண்ணிருக்கலாம்ல. என்ன நேத்து நான் ரம்யா விஷயத்துல பேசுனதுக்காக நீ என்ன பழி வாங்குறதுக்காக பேசிட்டு இருக்கியா? சமாதானம் சமாதானம். யாராவது பாத்திர போறாங்க. வீட்டுல பூஜை நடக்கும்போது இப்படியா பண்ணுவாங்க? நேத்து நான் அவ்வளவு தூரம் சொல்லியும் இப்படி பண்ணா என்ன அர்த்தம் தர்ஷினி? அண்ணி நீங்க பேசாதீங்க. இவன் என்ன பழி வாங்குறதுக்குனே இருக்கான். ஹலோ, நான் ஒன்னும் பழி வாங்கல, உண்மையதான் சொன்னேன். போங்க நிவாஸ், தயவு செஞ்சு நீங்க அங்க போங்க. ரம்யா பூ கட்டிட்டு இருக்கால, அங்க போய் உதவி பண்ணுங்க. போ போ, அதுதான் உனக்கு கரெக்டா இருக்கும். என்ன சொன்ன? ஐயோ தர்ஷினி, எதுவும் சொல்லாத. நிவாஸ் நீங்க போங்க போங்க நிவாஸ். ஹலோ. வாங்க சேது சார். சார், ஐயோ சாரு சாரு சார், மறுபடியும் எம்மா தயவு செஞ்சு என்ன அப்படி கூப்பிடாதம்மா. நான் திருப்பி ஸ்டேஷனுக்குள்ள நடந்து வந்த மாதிரி இருக்கு. அப்படிதான் கூப்பிட வருது சார். அது கரெக்ட். உன்ன சொல்லி என்ன பிரயோஜனம்? நீ உன் புருஷனையே வேம்பு சார்ன்ட்டு தானே கூப்பிடுற. நீ என்ன வேற எப்படி கூப்பிடுற போற? ஹாய் ரம்யா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என்ன இன்னமும் கொஞ்சம் டல்லாவே இருக்கீங்க போல இருக்கு. அப்படிலாம் இல்ல. அதான் அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல சொன்னேனே, இனிமே இதெல்லாம் அப்படியே எடுத்து கடாசிரணும், விட்டுறணும். நல்லா உற்சாகத்தோட இருங்க. புரியுது. இத பாருங்க, நான் சொல்றேனேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. பட் ஆதித்யா ஒரு கம்ப்ளீட்லி யூஸ்லெஸ் ஃபெலோ. அவன் ஒரு வேஸ்ட்ரல். அத புரிஞ்சுங்க. அத்தை எல்லாம் மொத்தமா தூக்கி போட்டு உங்களுக்கு தான் இப்ப மத்த விஷயங்கள் இருக்கு. ஃபேஷன். பூமி, கிருஷ்ணவேணி அடிக்கிட்ட நான் பேசி பார்த்தேன். அவங்க பிடிவாதமா இருக்காங்க. அவங்க கிட்ட பேசி நீ இங்கே தங்கிக்கிறேன்னு சொல்றியா? அம்மா யார் என்ன சொன்னாலும் அவங்க பிடிவாதத்தை மாத்திக்கவே மாட்டாங்க சார். நீங்க சொல்லியே கேட்காதப்போ நான் சொன்னா மட்டும் கேட்பாங்களா என்ன? பூமி, நீ கிளம்பிட்டா வீட்டுல இருக்கிற எல்லாருமே தவிச்சு போயிடுவாங்க.
தாத்தா பாட்டி எல்லாம் ரொம்ப மனசு கஷ்டப்படுவாங்க. ஏன் வேம்பு சார், இப்படி ஒரு சூழ்நிலையில கூட நீங்க என்கிட்ட வந்து மத்தவங்கள பத்தி தான் பேசுறீங்கல்ல, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லவே இல்லையே வேம்பு சார். வாடி போலாம். ஒரே ஒரு நிமிஷம் இருமா. தாத்தா பாட்டி, நான் போயிட்டு வரேன். நான் போறேன்னு சொல்லு. என்ன வேணி? இனிமே திரும்ப நீங்க வர போறதே இல்ல, அத மனசுல வச்சுட்டு சொல்லு. அப்படி பேசாதம்மா. ஏமா அப்படி பேசுற? தர்ஷினி, தாத்தா பாட்டிக்கு மாத்திரையெல்லாம் ரூம்ல டப்பால வச்சிருக்கேன். இன்னும் மருந்து கடையில இருந்து சொன்ன மாத்திரையெல்லாம் வர வேண்டியது இருக்கு. அதுல தாத்தாவுக்கு பச்சை கலர் அட்டையில இருக்கிறது மட்டும் சாப்பாட்டுக்கு முன்னாடி கொடுக்கணும். சரியா தர்ஷினி? சித்தி, மளிகை கடையில கொடுத்த லிஸ்ட்ல இருந்து கொஞ்சம் மளிகை எல்லாம் வரல. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா முக்கியமான பொருள் எல்லாம் அதுல இருக்கு. சிவகாமி அத்தை, கேஸ் புக் பண்ணிட்டேன். வந்ததுமே அத மாற்றப்போ மறக்காம கேலண்டரை கிழிச்சு அதுல ஒட்டிருங்க. அப்பதான் அது எப்போ தீர போகுதுன்னு முன்கூட்டியே தெரியும். வினய், வேம்பு சாருக்கு கிரீன் டீ தீந்து போச்சு. காலையில போடுறதுக்கே வேணும். அதனால இப்பவே வாங்கி வச்சிருஎன்ன. அப்புறம் தாத்தா வீட்டு கணக்கு பூரா பார்த்து என்னென்ன வாங்கிருக்கு, நீங்க கொடுத்த காசுல பாக்கின்னு எல்லாமே சமையல் ரூம்ல வச்சிருக்கேன் தாத்தா. அப்புறம் சின்னமாமா, கடை கணக்கு வழக்கு பூராவும் நேத்து வரைக்கும் நான் பாத்துட்டேன். அந்த நோட்டு வீட்டுலதான் இருக்கு. அத எடுத்துக்கோங்க சின்னமாமா. சரிம்மா. தாத்தா, நான் கிளம்புறேன் தாத்தா. அழக்கூடாது சரியா? நீங்களும் பாட்டியும் சந்தோஷமா இருக்கணும். வேம்பு சார எல்லாரும் நல்லா பாத்துக்கோங்க. அப்புறம் தாத்தா, எனக்கு ஒன்னே ஒண்ணு மட்டும் வேணும் தாத்தா. என்ன வேணாலும் கேளுமா. படிடா. இங்கே நில்லு. அம்மா, என்னம்மா அக்காவை மட்டும் கூட்டிட்டு வந்திருக்க? மாமா வரலையா? அக்கா, என்னக்கா ஆச்சு? ஏன் பெரியம்மா எதுவும் சொல்லாம போறாங்க? நீயும் மாமாவோ ஒத்துமையா தானே இருக்கீங்க? அக்கா, என்னாச்சுக்கா? என்னக்கா ஆச்சு? அம்மாமா, என்னம்மா பண்ற? உனக்கு என்னதான் ஆச்சு? சும்மா இருங்க. ஆடாம அசையாம அமைதியா நில்லுடி. இந்த நிமிஷம் வரைக்கும் உன்னை சூழ்ந்திருந்த கஷ்டகாலம் முழுசும் இன்னையோட தீர்ந்துருச்சு. அந்த வீட்டோட நினைப்ப மொத்தத்தையும் வாசலோட விட்டுட்டு என் மகளா மட்டும் உள்ளவா. வா அம்மா. அஞ்சல, டேய் பசங்களா, பாட்டிய பாத்தீங்களா? இல்ல தாத்தா. ஏம்மா, அப்பா, உங்க அம்மா வெளியில இருக்கா? வெளியில இல்லையேப்பா. தாத்தா, நாங்க மேல இருக்காங்கன்னு பாக்கட்டா? சரி, போய் பாருங்க. ரூம்லயும் இல்ல, இங்க ஹால்லயும் இல்ல, வெளியிலயும் இல்லங்கிற. எங்கம்மா போயிருப்பா? என்னப்பா சொல்றீங்க? எதுக்கும் வெளில பாத்துருங்க ஒரு வாட்டி.
தான் இருக்காங்க, வாங்கப்பா. வாங்கப்பா. அம்மா, அத்தை, அம்மா அஞ்சல, தயவு செஞ்சு உங்க எல்லாரையும் கெஞ்சி கேட்டுக்கிறேன். என்ன கொஞ்ச நேரம் தனியா இருக்க விடுங்க. எனக்கு நிம்மதி வேணும். தாத்தா, பாட்டி, நான் போயிட்டு வரேன். நான் போறேன்னு சொல்லு. இனிமே திரும்ப நீங்க வர போறதே இல்ல. அத மனசுல வச்சுக்கிட்டு சொல்லு. இனிமே நம்ம வெயிட் பண்றதுல அர்த்தமே இல்ல. சித்தார்த் அண்ணா இறங்கி வருவேனான்னு இருக்காரு. அவர் வரலன்னா கூட பரவாயில்ல, நாம மட்டும் போய் கிருஷ்ணவேணி ஆண்டி கிட்ட பேசலாம். அப்படியே பொம்மி அண்ணிக்கிட்டையும் பேசி எப்படியாவது அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடலாம். அப்பதான் இந்த சூழ்நிலையே சரியாகும். தாத்தாவும் பாட்டியும் உடம்புக்கு ஏதாச்சும் வந்து படுத்துக்கிட்டா அது வீட்டுக்கு எவ்வளவு பெரிய இழப்பா இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இனி ஒரு செகண்டும் நாம இங்க இருக்க கூடாது. போலாம், சீக்கிரமா கிளம்பலாம். ஜாக்கெட் கிழிஞ்சிருக்கு. கிழிஞ்ச ஜாக்கெட்டை வச்சிட்டு இருக்காளே. ஐயோ, பொறுப்பே இல்ல அவளுக்கு. அம்மா, ஏய், எதுக்குடி இப்ப புடுங்குற? உன்னை நான் தைக்க சொன்னனா? எதுக்குமா தைக்கிற? ஏய், அது கிழிஞ்சிருக்குடி. கிழிஞ்ச ஜாக்கெட்டை தைக்காம வேற என்ன பண்ணுவாங்க? அதெல்லாம் ஒன்னும் தேவையில்ல. உனக்கு கிறுக்கு பிடிச்சிருக்காடி? உன் கூட சேர்ந்தா அப்படிதான். என்னாச்சு இவளுக்கு? ஸ்டைல்லயே சொல்றேன், சாரி. சித்து, என்ன சித்தார்த் இப்படி பொறையேறி இருக்க? கைய மேல தூக்கு, மேல தூக்கு. பொம்மி அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாலே தவிர அவ மனசெல்லாம் இங்கேதான்ப்பா இருக்கு. உன்னையே நினைச்சிட்டு இருக்கா போல இருக்கு. அதான் இப்படி பொறையேறி இருக்கு. இதுக்கெல்லாம் எப்பதான் விடிவு காலம் வருமோ? அம்மா, இந்தம்மா இந்த ஜூஸ் குடிமா. இல்லம்மா, எனக்கு வேண்டாம். அம்மா, ஒரு வாய் குடிமா. குடிமா. வேண்டான்னு சொல்றேன். நான் இப்படியே இருந்து செத்து போறேன். அம்மா, இனி பச்சை தண்ணி என் பல்லுல படாது. என்ன விட்டுருங்க. என்னம்மா இப்படி எல்லாம் பேசுறீங்க? வேற எப்படிப்பா பேசுறது? இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டாரு இவரு. இத நான் எப்படிப்பா சரி பண்றது? இத்தனைக்கு காரணம் இவர் தானே. அவரால இத சரி பண்ண முடியுமான்னு கேளு.
கேளு. அம்மா நீ அழக்கூடாதும்மா, உணர்ச்சி வசப்படக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லிருக்காருமா. எப்படி என்ன அமைதியா இருக்க சொல்ற? எப்படி என்னால அமைதியா இருக்க முடியும்? தயவு செஞ்சு யாரும் என்ன வற்புறுத்தாதீங்க. எனக்கு எதுவும் வேணாம். என்னை இப்படியே விட்டுருங்க. நான் இப்படியே இருந்து செத்து போறேன். பாட்டி, பிள்ளையாரப்பா, நீதான் எல்லாரையும் பார்த்துக்கணும்பா. எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. நான் வீட்டை விட்டு போறேன். வீட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் நான் எல்லாமுமா இருக்கேன். ஆனா உங்களுக்கு மட்டும்தான் எதுவாகவும் இல்ல வேம்பு சார். தாத்தா, என்னாலதான் நீங்க போயிட்டீங்க. நான் தப்பு தாத்தா, நான் தப்பு. உங்க மனசு முழுக்க நான் வேதனைப்படுத்தி வேடிக்கை பார்த்துட்டேன். ஐயா, சின்ன பையன் என் பேரன் சித்தார்த்த பாத்தீங்களா? இல்லையே, பாக்கலையா? சித்தார்த், சித்தார்த், அம்மா 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 ஐயா, அம்மா, ஒரு சின்ன பையன்மா, 5 வயசு பையன். நீங்க பாத்தீங்களா? நான் பாக்கலையே. பாக்கலையா? எங்க போனானே தெரியலையே. சித்தார்த், சித்தார்த், ஏன்பா மாயாண்டி, என் பேரன் சித்தார்த்த பாத்தியா? நான் பாக்கலங்க, அங்க பசங்க விளையாண்டுட்டு இருக்காங்க, அங்க போய் பாருங்க. ஐயோ சித்தார்த், நான் என்னடா பண்ணட்டும்? உனக்கு எதுவுமே தெரியாதடா. உன்ன நான் எங்கன்னு போய் தேடுறது? உங்க அப்பா அம்மாக்கு என்னடா பதில் சொல்றதுன்னா? சித்தார்த் சார், உங்க பேரன் சார். வா வா வா, உன்னை காணோன்னு தவிச்சு போயிட்டேன்டா. டேய், எங்கடா போன நீ? சொல்லு. நான் ரொம்ப பயந்துட்டேன் தாத்தா. நீங்க நினைச்சு நான் வேற ஒருத்தர் கைய பிடிச்சு போயிட்டேன் தாத்தா. வேற ஒருத்தர் கைய பிடிச்சு போயிட்டியா? உன்னை காணோன்னு தாத்தா பயந்துட்டேன் தெரியுமா? இனிமே நீ என்னை விட்டு எங்கேயும் போக கூடாது, ஓகேவா? எனக்கும் ரொம்ப பயமா இருந்துச்சு தாத்தா. அச்சச்சோ, இனிமே நீங்களும் என்னை விட்டு எங்கேயும் போயிடாதீங்க தாத்தா. நான் ஏன்டா போறேன்? செல்ல பேராண்டி. ஐயா, ரொம்ப நன்றி ஐயா. இனிமையாவது உங்க பேர பிள்ளைய நல்லா பாத்துக்கங்கய்யா. நான் வரேங்க ஐயா. சரிங்க. டேய், தாத்தா உன்னை விட்டு இனிமே எங்கேயும் போக மாட்டேன், புரிஞ்சுதா? எப்பவும் கூட தான் இருப்பேன். ஹலோ சித்தார்த், எங்க இருக்க? வீட்ல யாரையுமே காணோம். வீட்ல தாத்தாவையும் காணோம்பா. பாட்டி ரொம்ப பதறாங்க. தாத்தா எங்க சித்தார்த்? ஏதாவது பிரச்சனையா? அத்தை, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல.
தாத்தாவை ரெகுலர் செக்கப்காக ஹாஸ்பிடல் தான் கூட்டிட்டு வந்திருக்கேன். என்ன சித்தார்த், வீட்ல இருக்கவங்க கிட்ட சொல்லிட்டு கூட்டிட்டு போறது இல்லையா? என்ன வளரு? இல்ல, சித்தார்த் தான் செக்கப்காக அப்பாவை கூட்டிட்டு போயிருக்கானாமா. இப்ப என்ன அவருக்கு செக்கப்? அத்த ரெகுலர் செக்கப் தான் அத்த. பாட்டியை பயப்பட வேணாம்னு சொல்லுங்க. நான் சீக்கிரம் தாத்தாவை கூட்டிட்டு வந்துடுறேன். சரி. என்ன தெய்வநாயகம், எப்படி இருக்கீங்க? வீட்டுல மத்தவங்க எல்லாம் கூட வரலையா? என்னாச்சு? எல்லாத்தையும் விட்டுட்டு இங்க வந்துட்டேன் குருஜி. முதல்ல அவரை கூட்டிட்டு போய் சாப்பிட வைங்க. மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். சரிங்க குருஜி. குருஜி, என்ன தெய்வநாயகம், திடீர்னு இப்படி ஒரு கோலத்துல வந்திருக்கீங்க? என்ன மன்னிச்சிருங்க குருஜி. வந்ததுமே கேட்டா நீங்க ஒத்துப்பீங்களா இல்லையான்னு தெரியல, அதான் இப்படி. நாங்க எவ்வளவோ சொல்லி பார்த்தோம், இவரு சன்னியாசம் வாங்கணுங்கிறதுல ரொம்ப பிடிவாதமா இருக்காரு. ஆமா, லௌகீக வாழ்க்கை வாழ்ந்தது போதும். என் மனசு அப்படித்தான் சொல்லுது. இனி முழுக்க முழுக்க ஆன்மீக வாழ்க்கைக்கு திரும்பலான்னு முடிவு பண்ணிட்டேன். தயவு செஞ்சு என்ன ஆசீர்வாதம் பண்ணி தீட்சை கொடுங்க குருஜி. தெய்வநாயகம், நீங்க ரொம்ப அவசரப்படுறீங்க. இதுக்கு உங்க குடும்பத்தோட அனுமதி வேணும்ல? குடும்பமே வேண்டான்னு முடிவு பண்ணிட்டேன். இனி எதுக்கு அவங்க அனுமதி? இதுல என் விருப்பம் மட்டும்தான் முக்கியம். ஏன் இவ்வளவு அவசரப்படுறீங்க? இனியும் நீங்க செய்ய வேண்டிய காரியங்கள் எவ்வளவோ இருக்கு. உறவுகள் எப்பவுமே வேதனையத்தான் கொடுக்கும், அதே நேரத்துல இன்பத்தையும் கொடுக்கும்னு சொன்னீங்க. ஆனா வேதனை வரும்போது மனசு தாங்கிக்க முடியாத அளவுக்கு தடுமாறுது குருஜி. நீங்க அன்னைக்கு உபன்யாசத்துல சொன்னீங்க, உறவுல வெந்து சாகிறத விட ஒரு கட்டு விறகுல வெந்து சாகலான்னு சொன்னீங்க. அது நிஜம்தான் குருஜி. ஏதோ ஒரு பிரச்சனை வந்தா அதுக்காக இப்படி எல்லாம் மனசை விட்டுறக்கூடாது. நான் சொல்றத கேளுங்க. உடனடியா எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். முதல்ல நீங்க நம்ம வகுப்புகளுக்கு போங்க. இன்னும் நல்ல கருத்துக்களை நீங்க கேட்கலாம். அதுக்கு அப்புறமா இந்த முடிவு எடுக்கலாம். 2 நாள் போகட்டும், அவசரப்பட வேண்டாம். இல்ல குருஜி, 2 நாள் ஆனாலும் சரி, 2 வருஷம் ஆனாலும் சரி, நான் இந்த ஆசிரமத்தை விட்டு போறதா இல்ல. உத்தரவு கொடுங்க குருஜி. இப்பொழுது மெதுவாக கண்களை திறக்கவும். இப்போ உங்க எல்லாருடைய மனசும் சமநிலை பட்டிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய சுவாசம் சீரா இருக்கான்னு நீங்க பரிசோதிச்சீங்கன்னா இடது மூக்கிலும் வலது மூக்கிலும் சுவாசம் ஒரே மாதிரியா இருக்கும். அப்போ சமநிலைப்பட்ட மனசோட இருக்கீங்கிறத நீங்களே உணர்வீங்க. இந்த நேரத்துல நீங்க எடுக்கிற முடிவுகள், யோசிக்கிற விஷயங்கள் எல்லாமே தெளிவானதா இருக்கும். அதுக்குதான் தியானம் பெருமளவுல நமக்கு உதவி செய்யுது. அதனால விடாம காலையிலும் மாலையிலும்
இந்த தியான பயிற்சியை இதே மாதிரி மேற்கொள்ளுங்கள். நன்றி. நாளை சந்திப்போம். தாத்தா, என்ன தாத்தா இது? ஏங்க, நம்ம கடையில எத்தனையோ பேர் வேலை பாக்குறாங்க. மதிய சாப்பாட்டுக்கு நாம போடுற சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு போறாங்க. நீங்க ஏங்க இப்படி பண்றீங்க? தாத்தா, வாங்க தாத்தா வீட்டுக்கு. இந்த பாருங்கப்பா, நான் எடுத்த முடிவுல எந்த மாற்றமும் இல்ல. இந்த பத்திய சாப்பாடெல்லாம் எனக்கு ஒத்து வரும், ஆனா உங்களுக்கு ஒத்து வராது. நீங்க கிளம்பலாம். நீ நினைக்கிற மாதிரி நான் பூர்வீக கிராமத்து தாத்தா இல்லப்பா. அந்த தாத்தா எப்பவோ செத்துட்டான். இப்ப முழுக்க முழுக்க மனசளவுல துறவியா மாறணுங்கிற எண்ணத்தோட இருக்கிற புது தெய்வ நாயகத்தை தான் நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. சாரி தாத்தா, என்னதானே நீங்க இவ்வளவு கஷ்டப்படுறீங்க. வீட்டுல கட்டில் மெத்த போட்டு நீங்க எவ்வளவு சொகுசா படுத்திருப்பீங்க. இந்த வயசுல உங்களை இங்க கொண்டு வந்து படுக்க வச்சுட்டேன் தாத்தா. மன்னிச்சிடுமா பொம்மி, என்ன மன்னிச்சிடுமா. என்னாலதான் உன் வாழ்க்கையே போச்சு பொம்மி. நான் உனக்கு பெரிய தப்பு பண்ணிட்டம்மா. அதனாலதான் எனக்கு நானே தண்டனையை கொடுத்துக்கிறேன். நான் சன்னியாசி ஆயிடுறேம்மா, என்ன மன்னிச்சிடுமா. என்னால எல்லாரும் மாத்தி மாத்தி கஷ்டப்படுறாங்க. ஒரு பக்கம் தாத்தா, வீட்டுல இருக்க எல்லாரும், இன்னொரு பக்கம் பொம்மி. ஆனா இப்ப தாத்தா சன்னியாசம் வாங்குறத தடுத்து நிறுத்தணும்னா பொம்மி திரும்ப வந்தாகணும். வேற வழியே இல்ல. பேசாம போய் கிருஷ்ணவேணி ஆண்டி கிட்ட கெஞ்சியாவது நான் பொம்மியை கூட்டிட்டு வரேன். சித்தப்பா சித்தப்பா சித்தப்பா. என்னம்மா? நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லணும்னு நினைச்சேன் சித்தப்பா. இனிமே வியாபாரத்துக்கு நானும் போறேன் சித்தப்பா. உனக்கு எதுக்குமா இந்த சிரமம் எல்லாம்? ஐயோ, நான் ஏதோ புதுசா வேலை செய்யற மாதிரி சொல்றீங்க. ஏற்கனவே நான் செஞ்ச, எனக்கு பழகி போன வேலை தானே இது. நான் போய் வித்துட்டு வருவேன் சித்தப்பா. எதுக்கும் அம்மா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டு. என்னடி? ஹே, என்ன உன் பிரச்சனை? சொல்லு. இல்லம்மா, வியாபாரத்துக்கு நான். அதெல்லாம் எங்கேயும் போக வேண்டாம். நீ வீட்டோட இரு, அது போதும். என்னம்மா நீ? வேம்பு சார் வீட்டுக்கு தான் போக விடாம தடுத்த. வியாபாரத்துக்கு ஏன் போக வேண்டாங்கிற? உன் வண்டி கிளம்புனா எங்க போய் நிக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும்டி. ஏற்கனவே வியாபாரத்துக்கு போனவ தானே இப்படி வாழ்க்கையை வித்துட்டு வந்து நிக்கிற. இனிமே எந்த வியாபாரத்துக்கும் நீ போக வேண்டாம். இங்க இருந்தே பதர்சம் பண்ணி கொடு, அது போதும். அம்மா போமா, எப்ப பார்த்தாலும் என்ன ஏதாவது சொல்றதே வேலையா போச்சு. சித்தார்த், ஓடக்கூடாது. அம்மா சொன்னா கேட்கணும். சித்தார்த், சொன்னா கேளுப்பா. சித்தார்த், நில்லுப்பா.
அம்மா, என்னால எல்லாருக்கும் சிரமமா. இத்தனை நாளா பூமி சிரமப்பட்டா, இப்போ தாத்தா சிரமப்படுறாரு. என்னால பாட்டியும் ஃபீல் பண்றாங்க. இப்போ மொத்த வீடும் ஆசிரமத்துல போய் காத்துக்கிட்டு இருக்கு. மொத்த கஷ்டத்துக்கும் ஆரம்ப புள்ளி நான் தான் அம்மா. தாத்தா இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் எந்த ஒட்டு வேண்டாம், உறவும் வேண்டாம், குடும்பம் வேண்டாம், சண்டை சச்சரவு வேண்டான்னு நினைக்கிறாரு. ஆனா எனக்கேமா இந்த வயசுலயே அப்படி ஒரு எண்ணம் வந்துச்சு. குடும்ப வாழ்க்கை வேண்டாம் வேண்டான்னு நான் ஏன் ஓடுறேன்னு என்ன நானே கேள்வி கேட்டுக்கிறேம்மா. எனக்கு மனசுக்குள்ள வந்த முதல் விஷயம், சின்ன வயசுல நான் பட்ட கஷ்டம் தாமா. நீங்க பட்ட கஷ்டங்கள் பூராத்தையும் பார்த்து பார்த்து எனக்கு பயம் வந்துருச்சுமா. அந்த பத்மநாபன் உங்களை கொஞ்சம் நஞ்சமா கொடுமைப்படுத்தினாரு. நீங்க அடைஞ்ச வேதனைகளை நான் நேர்ல பார்த்ததுக்கு அப்புறமும் என்னால எப்படிமா குடும்ப வாழ்க்கைக்குள்ள போக முடியும்? அதனால என்னையே அறியாம அந்த விஷயத்தை பார்த்தாலே தீய தொட்ட மாதிரி விலகி போயிடுறம்மா. ஆனா அது யாருக்குமே புரிய மாட்டேங்குதுமா. நான் என்னமோ வேணும்னு பண்ற மாதிரி தாத்தா பாட்டி எல்லாரும் நினைக்கிறாங்க. அப்படிலாம் எதுவுமே இல்லம்மா. இது எப்படிமா எல்லாருக்கும் சொல்லி புரிய வைக்க முடியும்? என்னாச்சு? இன்னும் கிருஷ்ணவேணி ஆண்டி மனசு மாறாம பிடிவாதமா இருக்காங்களா? இது நம்ம எதிர்பார்த்தது தானேம்மா. அவங்களோட வைராக்கியம் எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. அவங்கள இறங்கி வர வைக்கிறது ரொம்ப கஷ்டம். இனி அந்த கடவுளுக்கே வெளிச்சம். ஐயா, குருஜி உங்க எல்லாரையும் சாப்பிட வர சொன்னார். சரிங்க ஐயா, நீங்க போங்க. என்ன தெய்வநாயகா, உன் குடும்பத்தாளுங்களா வந்திருந்தாங்களே, அவங்களாம் கிளம்பிட்டாங்களா? தெரியலங்க. என்ன எப்படி பதில் சொல்றீங்க? ஓ, இங்கதான் இருக்காங்களா? ஆமா. ஏன்பா, இத நாங்கெல்லாம் தான் சாப்பிட்டு கஷ்டப்படுறோம்னா நீங்கெல்லாம் ஏன் இதை சாப்பிட்டு கஷ்டப்படுறீங்க? இது பத்திய சாப்பாடுப்பா. இதுல உப்பு, உரப்பு, புளிப்புன்னு எதுவுமே இருக்காதப்பா. இங்க பாருங்க ஐயா, எங்க தாத்தா சாப்பிடும்போது நாங்க இத சாப்பிட மாட்டோமா? எத்தனை நாள் ஆனாலும் நாங்க இங்கே இருந்து சாப்பிடலான்னு முடிவு பண்ணிட்டோம். सहनावतु सहनो भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। டேய், உப்பு காரம் எதுவுமே இல்லடா. தாத்தாவுக்காக நாம இதை சாப்பிட்டுதான் ஆகணும். சாப்பிடுறா.